வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல சந்திர திசை உங்களுக்கு நடக்குமே ஆனால் அது நல்ல யோகமான திசையா அமைகிறதா அல்லது அவயோக திசையா அமைய போகிறதாங்கிறதை நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா சந்திரன்கிற ஒரு கிரகம் வந்து குரு, சூரியன், சந்திரன், செவ்வாய், கேதுங்கிற ஒரு அணியை சார்ந்தது. சுக்கிரன், சனி, புதன், ராகுவோட அணிக்கு எதிர்மறையான ஒரு அணிக்கு சார்ந்த ஒரு சேர்க்கப்பட்ட ஒரு கிரகமாக இருக்கிறது. தன்மை வந்து இத்தகைய ஒரு தன்மை தான் இருக்கிறது. சோ சந்திரன் எந்த ஒரு கிரகத்துக்கு அதி நண்பரா வராரோ அந்த லக்னக்காரருக்கு நல்ல பலனை கொடுப்பாருங்கிறதா வேத ஜோதத்தோட அடிப்படை தத்துவம். சோ அந்த முறையில பாத்தீங்கன்னா சந்திரன்கிறது முதன்மையான நல்ல பலன்கள் மீன லக்னத்துக்கு 5ஆம் வீட்டு அதிபதியாக, லட்சுமி ஸ்தானாதிபதியாக, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் லக்னாதிபதி என்று சொல்லப்படுகிற குரு மீன லக்னத்தோட அதிபதியாக குருவுக்கு வந்து ஒரு அதிநண்பரா வருவதனால மீன லக்னக்காரருக்கு சந்திர திசை வந்ததுன்னா அருமையான பலன்கள் கொடுக்க போகிறார் என்று நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு மிகவும் பிடித்த செவ்வாய் லக்னமாகிய விருச்சக லக்னத்துக்கு 9ஆம் வீடுங்கிற பாகிஸ்தான் அதிபதியாக வருவதனால் விருச்சக லக்னத்துக்கும் சந்திர திசை நல்ல பலனை கொடுக்க போகுது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். சந்திரன் வந்து ராகு, சனியை போன்ற பாவகிரகத்தோட சேர்க்கையில் இருக்கும் பொழுது, தாக்கத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் பலன்கள் மாறும், சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் வரும், நல்ல பலன்கள் கொஞ்சம் குறையுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல இன்னொரு செவ்வாய் லக்னமாகிய மேஷ லக்னத்துக்கு அவர் சந்திர திசை வரும் பொழுது 4ஆம் வீட்டு அதிபதியாக வருகிற போது விருச்சிக லக்னத்துக்காக அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் கொடுக்க முடியாமல் மேஷ லக்னத்துக்கு ஒரு 4ஆம் வீட்டு அதிபதியாகவும் லக்னாதிபதிக்கு நண்பராகவும் வருவதனால ஓரளவுக்கு நல்ல பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம். அது போக பாத்தீங்கன்னா ஈவன் தனுசு லக்னத்துக்கு குரு வந்து சந்திரனோட நண்பராக இருந்தாலும் அட்டமாதிபதியாக வருவதனால் வெளி மாநிலம், வெளிநாடு அது மாதிரி தள்ளிதான் சில பலன்களுக்கு நல்லா கொடுக்கும். அப்படி நம்ம போகல ஒரே இடத்துல தான் இருக்கோம்னா கொஞ்சம் பலன்கள் சாதகமற்ற பலன்களாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அட்டமாதிபதிங்கிற காரணத்தினால் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த லக்னக்காரருக்கு வரக்கூடாத திசையாக இருக்கிறது சந்திர திசை எப்படி பாத்தீங்கன்னா கும்ப லக்னத்துக்கு சந்திரன் வந்து 6ஆம் வீட்டு அதிபதியாகவும் லக்னாதிபதிக்கு மிகப்பெரிய பகை பெற்ற ஒரு கிரகமாக இருப்பதனால் கும்ப லக்னத்துக்கு வரக்கூடாத திசை என்று சொல்லப்படுகிற சந்திர திசை அமைகிறது. சந்திரன் வந்து 10 வருஷங்க. ஸோ 10 வருஷமும் ஒரு மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்லையும், உடம்பு ரீதியான விஷயத்திலையும், குடும்ப ரீதியான விஷயத்துல ஒரு சில சாதகமற்ற பலனை கொடுக்கக்கூடியதாக சந்திர திசை அமைந்துவிடும். ஸோ அதை நீங்க பார்த்துக்கணும். சனியின் 1 லக்னம் என்று சொல்லப்படுகிற மகர லக்னத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதியாக வருவதனால் ஓரளவுக்கு சுமாரான விஷயம் பலன்கள் கொடுத்து, என்னதான் வந்து லக்னாதிபதிக்கு நண்பரா இல்லாத காரணத்தினால் ஒரு மாதிரியான ஆவரேஜான பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தசையா தான் சந்திர திசை இருக்க போகுது. அதே சந்திரன் கெட்டு இருக்கும் பொழுது பங்குதாரர்கள், குடும்ப விஷயங்கள், கணவர் மனைவியிடையே சில பிரச்சனைகள் அது மாதிரிலாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. சரி, சந்திரன் பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம், துலா லக்னத்துக்கு 10ஆம் அதாவது 3ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதியாகவும் 10ஆம் வீட்டு அதிபதியாகவும் வருவதனால் சுக்கிரனுக்கு வந்து அவர் ஒரு நட்பு கிரகம் இல்லாத காரணத்தினால் துலாம் லக்னத்துக்கும் ரிஷப் லக்னத்துக்கும் ஒரு சுமாரான ஒரு பலன் தான் கொடுக்க முடியும், ராஜயோகத்தை கொடுக்க முடியாது. எப்படி விருச்சிக லக்னத்துக்கோ மீன லக்னத்துக்கோ கொடுக்கக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி கன்னி லக்னத்துக்கு அவர் 11ஆம் வீட்டு அதிபதியாக வரும் பொழுது என்னதான் புதன் வந்து சந்திரனுக்கு ஆகாதனாலும் சந்திரன் வந்து புதனுக்கு நட்பு கிரகம் காரணத்தினால் ஓரளவுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய 11ஆம் வீட்டு வேலையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கன்னி லக்னத்துக்கு சந்திர திசை கண்டிப்பாக கொடுப்பார். மிதுன லக்னத்துக்கு 2ஆம் வீட்டு அதிபதியாக வரும் பொழுது சந்திரன் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது, பாதிப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது, திருப்பலம் ஸ்தானபலத்தோடு இருக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு பணம் விஷயத்திலையும் குடும்ப விஷயத்திலையும் தன லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. சரி, கடக லக்னத்துக்கே பாத்தீங்கன்னா ஒரு லக்னாதிபதியா வருவதனால் ஜாதகரை வாழ்க்கையில நிலைநாட்டக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசையா தான் சந்திர திசை இருக்கும். சிம்ம லக்னத்துக்கும் சந்திரன் நட்பு கிரகமா இருப்பதனால் அவர் 12ஆம் வீடுங்கிற விரயஸ்தானாதிபதியா இருக்கிறனால் கொஞ்சம் தூர பிரதேசம், வெளி மாநிலம் அது மாதிரி விஷயத்துக்கு நல்ல விஷயங்களாகவும் சில விரயங்களை கொடுத்து நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் சிம்ம லக்னத்துக்கு சந்திர திசை கண்டிப்பாக கொடுக்கிறது. இப்படிதான் சந்திர திசை வந்து 12 லக்னத்துக்காரர்களுக்கும் ஒரு மாதிரியான தன்மை கொடுத்து கும்ப லக்னத்துக்கு மிகவும் சுமாரான ஒரு பலாபலங்களை கொடுத்து மீன லக்னத்துக்கும் விருச்சிக லக்னத்துக்கும் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் சந்திர திசை என்று சொல்லப்படுகிற 10 வருடங்கள் கண்டிப்பாக இந்த ஜாதகர் கொடுக்குதுங்க. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன்.
யாரு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.